Hello students, welcome to our JMD Max channel. நம்ம இந்த வீடியோல 10th standard Max bookல உள்ள chapter 3 algebra lessonல உள்ள exercise 3.6ல உள்ள sums பார்க்கலாம். First sum பாருங்க, simplify. First subdivision x into x plus 1 by x minus 2 plus x into 1 minus x by x minus 2 ன்னு கொடுத்திருக்காங்க. சோ இத வந்து நம்ம simplify பண்ணனும். First நம்ம क्वेश्चन எடுத்து எழுதியாச்சு. எழுதிட்டு இப்போ வந்து கீழே டினாமினேட்டர் பாருங்க, டினாமினேட்டர்ல வந்து ரெண்டுமே சேமா தான் இருக்கு. இங்கேயும் x minus 2 தான் இருக்கு, இங்கேயும் x minus 2 தான் இருக்கு. சோ அப்ப நம்ம x minus 2 வந்து நம்ம காமனா எடுத்துட்டு மேல அப்ப என்ன பண்ணிரலாம், ரெண்டுமே இப்போ என்னது நம்ம ஆட் பண்ணிரலாம். சோ அப்ப x into x plus 1 plus போட்டு அடுத்து இது x into 1 minus x. ஓகேவா? சோ இது ரொம்ப ஈஸி தான். நமக்கு டினாமினேட்டர் வந்து சேமா இருக்கிறதுனால நம்ம அப்படியே எழுதி கீழே ரெண்டுக்கும் அதை காமனா எடுத்துட்டு மேல வந்து ரெண்டையும் சேர்த்து ஆட் பண்ணிட்டா போதும். அடுத்தது ஈக்குவல் டு பாருங்க, x into x என்ன வரும், x square plus x into 1 x. அடுத்தது plus x into 1 x, x into minus x என்ன வரும், minus x square divided by x minus 2 வரும். சோ இதுல எதெல்லாம் கேன்சல் ஆகும் பாருங்க, x square minus x square கேன்சல் ஆகும். x plus x வந்து என்னவா மாறிடும், 2x divided by x minus 2 ன்னு மாறும். ஓகேவா? சோ இதுக்கு மேல நமக்கு சிம்பிளிஃபை பண்ண முடியாது. சோ இத வந்து நமக்கு ஆன்சர் equal to 2x divided by x minus 2. ஓகேவா? சோ அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள் தான். அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க, x plus 2 divided by x plus 3 plus x minus 1 by x minus 2 ன்னு கொடுத்திருக்காங்க. சோ இதுல வந்து பாருங்க நமக்கு டினாமினேட்டர் வந்து ரெண்டுமே டிஃபரெண்டா இருக்கு. சோ அப்ப நம்ம என்ன பண்ணணும், சேமா மாத்தணும்னா என்ன பண்ணணும், இதுக்கு கூட ஒரு x minus 2 அதாவது x plus 2 divided by x plus 3 அப்படியே வச்சுட்டு into நமக்கு இது நம்ம சாதா இது முன்னாடி பண்ணியிருக்கோம் இல்லையா, அதே போல தான் நம்பர்ஸ் வச்சு பண்ணுவோம் இல்லையா. சேமா மாத்திரம்னா என்ன பண்ணுவோம், சோ இதை இதுக்கு கூட கொண்டு மல்டிப்ளை பண்ணுவோம், இதை இதுக்கு கூட கொண்டு மல்டிப்ளை பண்ணுவோம். ஓகேவா? சோ அதாவது எல்சிஎம் ஆஃப் x plus 3 x minus 2 என்ன வரும், ரெண்டும் x plus 3 into x minus 2 வரும். சோ அப்ப நம்ம இங்க வந்து x plus 3 இருக்கிறதுனால x minus 2 வந்து நம்ம மேலையும் கீழையும் கொண்டு மல்டிப்ளை பண்றோம். சோ இப்படி பண்ணாலும் நமக்கு வேல்யூ மாறாது. ஓகேவா? அடுத்தது பிளஸ் இதை வந்து அப்படியே எழுதலாம், x minus 1 divided by x minus 2 வந்து அப்படியே எழுதிட்டு அடுத்தது இங்க என்ன கொண்டு மல்டிப்ளை பண்றோம், நமக்கு இங்க x minus 2 இருக்கு. சோ x plus 3 தான் இல்ல. சோ அப்போ மேலையும் கீழையும் x plus 3 வந்து கொண்டு மல்டிப்ளை பண்ணி நம்ம டிவைட் பண்றோம். ஓகேவா? சோ இப்போ பாருங்க, இந்த டேர்ம்லயும் x plus 3 into x minus 2 இருக்கு, அந்த டேர்ம்லயும் நமக்கு x minus 2 into x plus 3 இருக்கு, ரெண்டும் சேமா இருக்கு. சோ அப்ப அதை வந்து நம்ம காமனா வெளியில எடுத்துக்கலாம், x plus 3 into x minus 2. சோ ரெண்டு எல்லாத்துக்கும் காமனா எடுத்துட்டோம். அப்ப மேல என்ன வரும் பாருங்க, x plus 2 into x minus 2. சோ x plus 2 into x minus 2 plus இங்க என்ன வரும், x minus 1 into x plus 3 வரும், x minus 1 into x plus 3. சோ இனி இதை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணி எழுதிட வேண்டியதான். இப்போ இது வந்து எந்த ஃபார்ம்ல இருக்கு பாருங்க, a plus b into a minus b ஃபார்மட்ல இருக்கா. சோ a plus b into a minus b னா நம்ம என்ன எழுதலாம், a square minus b square எழுதலாமா. சோ அப்ப இதை வந்து என்ன எழுதலாம் பாருங்க, இந்த ரெண்டும் சேர்ந்து a plus b into a minus b க்கு a square minus b square. அப்ப இங்க என்ன வரும், நமக்கு x square minus b square வந்து நமக்கு இங்க b வந்து 2 இருக்கு. சோ அப்ப 2 square ன்னு வரும், 2 square. அடுத்தது பிளஸ் இப்போ இதை வந்து நம்ம சும்மா சாதா இதுல தான் மல்டிப்ளை பண்ணி ஆகணும். ஃபர்ஸ்ட் x கொண்டு x, அடுத்தது x கொண்டு 3 மல்டிப்ளை பண்ணலாமா. x into x என்ன வரும், x square. அடுத்து x into 3 பிளஸ், இங்க பிளஸ் தானே இருக்கு, சோ பிளஸ் 3x. அடுத்து minus 1 into x minus x minus 1 into plus 3 minus 3 divided by x plus 3 into x minus 2. சோ அது அப்படியே தான் இருக்கும். ஓகேவா? இனி அடுத்தது எதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணலாம், x square plus x square என்ன வந்துரும், 2x square வந்துருமா, equal to 2x square. அடுத்தது இது வந்து நமக்கு 4, 2 ஸ்கொயர்னா வந்து 4 மாறிடும். அடுத்து x டேர்ம் எழுதலாம், இங்க 3x இருக்கு, இங்க minus x இருக்கு, இங்க plus 3x இருக்கு, இங்க minus 3x இருக்கு. சோ அப்ப ரெண்டே என்ன பண்ணலாம், ஆட் பண்ணும்போது என்ன வந்துரும், நமக்கு 2x தான் வரும். ஏன்னா இங்க பிளஸ் இங்க மைனஸ், அப்ப பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணிட்டு பெரிய நம்பருக்கு சைன்ல போடுவோம். அப்போ plus 2x plus
2x. அடுத்தது கான்ஸ்டன்ட் டேர்ம் பாருங்க, இங்க ஒரு -4 இருக்கா, 2 ஸ்கொயர்னா நமக்கு 4, -4, இங்க ஒரு -3 இருக்கு. ஸோ -4 -3 ரெண்டு ஆட் பண்ணும்போது என்ன வந்துடும், -7 வந்துடும். -7 டிவைடட் பை கீழே அடுத்து நம்ம டினாமினேட்டர்ல என்ன இருக்கு, x + 3 இன்டூ x - 2 இருக்கு. ஸோ அதை அப்படியே எழுதிட வேண்டியதான், x + 3 இன்டூ x - 2. ஸோ இவ்வளோதான் நமக்கு ஆன்சர். ஆன்சர் ஈக்குவல் டு 2x² + 2x - 7 டிவைடட் பை x + 3 இன்டூ x - 2. இதான் வந்து ஆன்சர். ஓகேவா? அடுத்த தேர்ட் சப்டிவிஷன் பாருங்க, x⁻3 டிவைடட் பை x - y பிளஸ் y⁻3 டிவைடட் பை y - x ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எடுத்து எழுதிட்டோம். அப்புறமா பாருங்க, இங்க டினாமினேட்டர்ல x - y இருக்கு, இங்க y - x இருக்கு. ஸோ அப்ப இதுல வந்து நம்ம ஒரு இதை வந்து நம்ம அப்படியே வச்சுக்கலாம், x³ டிவைடட் பை x - y அப்படியே எடுத்துட்டு இதை மட்டும் நம்ம என்ன பண்ண போறோம்னா y⁻3 அப்படியே தான் வைக்கிறோம். வச்சுட்டு இதுல இருந்து ஒரு மைனஸ் நம்ம வெளியில எடுக்கிறோம். மைனஸ் வெளியில எடுத்தோம்னா இங்க வந்து என்ன வந்துடும், ஒரு -y வந்துடும். இது என்னவா மாறும், +x மாறும். ஓகேவா? இப்போ மைனஸ் வந்து உள்ள ஒன்று மல்டிப்ளை பண்ணுங்க, -× +y, அடுத்த -× +-x, இதே இது வந்துருதா? ஸோ நம்ம கொஞ்சம் மாத்திரம், அவ்வளோதான். இனி அடுத்தது என்ன பண்ணலாம், x³ டிவைடட் பை x - y. இந்த மைனஸ் என்ன பண்றோம், இங்க கொண்டு போட்டுடலாம். ஸோ இங்க போட்டாலும் ஒண்ணுதான், நம்ம அது இங்க தனியெல்லாம் இருக்கு. ஸோ அதனால இதை மல்டிப்ளை பண்ணி +× மைனஸ் இங்க போட்டுட்டோம். அடுத்தது y⁻3 டிவைடட் பை இதை எப்படி மாத்தி எழுதலாம், x - y ன்னு நம்ம எழுதலாம். ஓகேவா? -y + x நான் x - y ன்னு எழுதியிருக்கேன். இப்போ டினாமினேட்டர்ல நமக்கு ரெண்டுமே ஈக்குவலா வந்துருச்சா? அப்ப x - y காமனா எடுத்துட்டீங்கன்னா மேல என்ன வரும், x⁻3 மைனஸ் y⁻3. ஸோ இப்போ இது வந்து என்னது, a⁻3 மைனஸ் b⁻3 ஃபார்முலால இருக்கா, a⁻3 மைனஸ் b⁻3னா a². ஸோ a மைனஸ் b இன்டூ a² பிளஸ் ab பிளஸ் b². ஓகேவா? ஸோ a⁻3 மைனஸ் b⁻3க்கு ஃபார்முலா வந்து நமக்கு என்ன வரும், a மைனஸ் b இன்டூ a², a மைனஸ் b இன்டூ a² பிளஸ் ab பிளஸ் b². இந்த ஃபார்முலாவை இதில் அப்படியே கொண்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ என்ன வரும், ஏக்கு பதில் இங்கே x இருக்கு, b இருக்கிற இடத்துல y இருக்கு. ஸோ அப்போ என்ன வரும் நமக்கு பாருங்க, x மைனஸ் y இன்டூ a² பிளஸ் ab பிளஸ் b²க்கு என்ன வரும், x² பிளஸ் xy பிளஸ் y² வரும். ஓகேவா? அடுத்தது கீழே டிவைடட் பை x - y. இப்போ இந்த x - y கேன்சல் ஆகி மீதி என்ன வருது, x² பிளஸ் xy பிளஸ் y². ஸோ இதான் வந்து நமக்கு ஆன்சரா வருது. ஆன்சர் ஈக்குவல் டு x² பிளஸ் xy பிளஸ் y². அவ்வளோதான். ஓகேவா? அடுத்த செகண்ட் கொஸ்டின், சிம்பிளிஃபை. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், 2x plus 1 into x minus 2 divided by x minus 4 minus 2x² minus 5x plus 2 divided by x minus 4 கொடுத்திருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். கொஸ்டின் நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிட்டு டினாமினேட்டர் பாருங்க சேமாக தான் இருக்கு. ஸோ அப்போ நமக்கு ஈஸி ஆயிரும். காமனாக நம்ம என்ன எடுத்துடலாம், x minus 4 காமனாக வெளியில எடுத்துடலாம். எடுத்துட்டு மேலே இந்த ரெண்டையும் இங்கே நம்ம மைனஸ் கொடுத்தனால மைனஸ். ஓகேவா? இது வந்து பிராக்கெட்ல வரும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் இதை எழுதலாமா, 2x plus 1 into x minus 2, அடுத்து மைனஸ் இதில் பிராக்கெட்ல 2x² minus 5x plus 2. ஓகேவா? இனி வந்து என்ன பண்றோம், இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்றோம். 2x கொண்டு x-ஐயும் 2x கொண்டு minus 2-ஐயும் மல்டிப்ளை பண்றோம். அப்போ 2x into x என்ன வரும், 2x², 2 minus 2x into minus 2 என்ன வந்துரும், minus 4x plus 1 into x plus x. அடுத்த plus 1 into minus 2 minus 2. அடுத்த இந்த மைனஸ் உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்ணுங்க, minus 2x² minus into minus plus 5x minus into plus minus 2 divided by என்ன வந்துரும், x minus 4 வரும். equal to, இப்போ இதுல பாருங்க நமக்கு 2x² minus 2x² கேன்சல் ஆகுது.
அடுத்தது வேற இதெல்லாம் வரும் சிம்பிளிஃபை பண்ணும்போது இங்க மைனஸ் 4x இருக்கா, இங்க ஒரு பிளஸ் எக்ஸ் இருக்கு, அப்போ என்ன வந்துடும் மைனஸ் 3x வருது. ஸோ மைனஸ் 3x பிளஸ் 5x என்ன வரும், மைனஸ் 3x பிளஸ் 5x, மைனஸ் 3x பிளஸ் 5x வந்து 2x மாறிடுது. ஸோ 2x, ஸோ x டைம் முடிஞ்சுது. இனி வந்து கான்ஸ்டன்ட் டைம், இங்க மைனஸ் 2, இங்கே வந்து ஒரு மைனஸ் 2 இருக்கு. ஸோ மைனஸ் 2 ரெண்டு ஆட் பண்ணா மைனஸ் 4 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 4. ஸோ இவ்வளோதான் இருக்கு நமக்கு. இனி இதுல இருந்து ஒரு 2 நம்ம வெளியில எடுக்கலாம். ஸோ 2 வெளியில எடுத்தீங்கன்னா மீதி ஒரு எக்ஸ் இருக்கும். இங்க 2 2 சார் தானே 4, ஒரு 2 எடுத்துட்டோம்னா மீதி ஒரு 2 இருக்கு டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 4. இவ்வளோதான் ஆன்சர். இனி இதுக்கு மேல நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ அப்போ ஆன்சர் ஈக்குவல் டு 2 இன்டூ எக்ஸ் மைனஸ் 2 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 4. அதான் ஆன்சர். ஓகேவா? அடுத்த செகண்ட் சப்டிவிஷன் 4x டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 மைனஸ் எக்ஸ் பிளஸ் 1 பை எக்ஸ் மைனஸ் 1 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எழுதிட்டோம். இப்போ டினாமினேட்டர் பாருங்க, இங்க எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 இருக்கு, இங்க வந்து எக்ஸ் மைனஸ் 1 இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம் பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர், அதாவது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னா ஃபார்முலா என்ன வரும் நமக்கு, ஏ பிளஸ் பி இன்டூ a minus b வருமா. சோ இதுதான் நம்ம இங்க அப்ளை பண்ண போறோம். அப்ப ஈக்குவல் டு 4x divided by என்ன வரும், x plus 1 into x minus 1. அடுத்து இந்த டைம் நம்ம அப்படியே தான் எழுத போறோம், அதுல எந்த மாற்றமும் இல்ல. x plus 1 divided by x minus 1. ஓகேவா? சோ இனி அடுத்தது என்ன பண்ணலாம், இப்போ இங்க வந்து ஒரு x plus 1 கூடுதல் இருக்கு, இங்க x minus 1 மட்டும் தான் இருக்கு. அப்ப நம்ம அதை மாத்தணும் இல்லையா? அப்ப என்ன பண்ணணும், 4x divided by x plus 1 into x minus 1 அப்படியே வச்சுட்டு இங்க என்ன பண்ணலாம், x plus 1 divided by x minus 1 அப்படியே வச்சுட்டு into நமக்கு என்ன தேவை, ஒரு x plus 1 தான் தேவை. சோ அப்ப x plus 1 divided by x plus 1, x plus 1 மேலையும் கீழையும் கொண்டு நம்ம மல்டிப்ளை பண்ணிடலாம். இப்போ இங்க பாருங்க, x plus 1 into x minus 1, இங்கே அதே இது வந்துருச்சா, அப்போ ரெண்டையும் காமனா எடுத்துடலாம். x plus 1 into x minus 1 மேல அப்ப என்ன வரும், ஃபர்ஸ்ட் 4x, அடுத்தது மைனஸ் போட்டுட்டு இங்க x plus 1 into x plus 1, x plus 1 into x plus 1 வந்து என்ன வரும், x plus 1 the whole square. ஓகேவா? இனி ஈக்குவல் டு இதுக்கு வந்து இனி என்ன ஃபார்முலா எழுதலாம், a plus b the whole square ஃபார்முலா எழுதலாமா. சோ அப்போ 4x மைனஸ் இதுக்கு மட்டும் ஃபார்முலா எழுதணும். a plus b the whole square ஃபார்முலா என்ன வரும், a square plus 2ab plus b square இல்லையா. அப்போ x square plus 2x into 1 அடுத்து plus b squareக்கு நம்ம 1 square தான் வரும் divided by x plus 1 into x minus 1. so இதுல a plus b the whole square ஃபார்முலா என்ன வரும் பாருங்க, a plus b the whole square formula a square plus 2ab plus b square. ஓகேவா? சோ இந்த ஃபார்முலா தான் நம்ம இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கோம். இனி அடுத்து சிம்பிளிஃபை பண்ணுங்க, 4x அப்படியே வச்சிடலாம். அடுத்து இந்த மைனஸ் உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்ணுங்க, மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், அடுத்தது இங்க மைனஸ் தான் வரும், மைனஸ் 2x, இந்த மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் 1 இன்டு x minus 1. இனி அடுத்தது ஃபர்ஸ்ட் நம்ம x ஸ்கொயர் டேர்ம் ஃபர்ஸ்ட் எழுதிரலாமா, மைனஸ் x ஸ்கொயர் ஃபர்ஸ்ட் இருக்கா, அப்போ மைனஸ் x ஸ்கொயர், அடுத்து x டேர்ம் இங்க 4x, இங்க மைனஸ் 2x இருக்கு, இங்க பிளஸ் இருக்கு, அங்க மைனஸ், அப்போ பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா பிளஸ் 2x வரும். அடுத்தது நம்பர் வந்து மைனஸ் 1 டிவைடட் பை x பிளஸ் 1 இன்டு x மைனஸ் 1. ஓகேவா? இப்போ நமக்கு இதை வந்து ஒரு ஃபார்முலா இதுல எழுதலாம். ஸோ இப்போ அதனால நம்ம மைனஸ் வந்து, அதாவது இதை ஃபேக்டர்ஸ் பண்ணலாம். ஃபேக்டர்ஸ் பண்றதுக்கு இப்போ நமக்கு இங்க ஒரு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு. ஸோ அதனால ஒரு மைனஸ் நம்ம வெளியில எடுத்துடலாம். எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அப்போ என்ன வந்துடும், எக்ஸ் ஸ்கொயர், அடுத்தது மைனஸ் வந்துடும். ஏன்னா நம்ம மைனஸ் வெளியில எடுக்கும்போது நமக்கு இப்போ மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் வந்துருதா. அடுத்தது இங்க மைனஸ் இருக்கு, இங்க என்ன வரும், பிளஸ் வரும், பிளஸ் 1. அதாவது மைனஸ் வெளியில எடுத்துட்டீங்கன்னா உள்ள அப்படியே நீங்க ஆப்போசிட்டா போட்டுற வேண்டியதான். இங்க வந்து மைனஸ் இருக்கனால பிளஸ், இங்க பிளஸ் இருக்கனால மைனஸ், அங்க மைனஸ் இருக்கனால பிளஸ், அப்படியே போட்டுற வேண்டியதான். அடுத்தது டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் 1 இன்டு எக்ஸ் மைனஸ் 1.
இப்போ இதுக்கு வந்து பாருங்க மல்டிப்ளை பண்ணா நமக்கு 1 ஆட் பண்ணா -2 அப்ப என்ன வரும் -1 into -1 ஃபேக்டர் எழுதலாமா மல்டிப்ளை பண்ணா +1 வருது ரெண்டையும் ஆட் பண்ணா -2 வருது அப்ப ஃபேக்டர்ஸ் நம்ம என்ன வரும் பாருங்க மைனஸ் அப்படியே தான் இருக்கும் ஃபேக்டர்ஸ் x - இங்க நமக்கு 1 இருக்குறதுனால நம்ம அப்படியே எழுதிரலாம் x - 1 into x - 1 divided by x plus 1 into x minus 1 இப்போ இதுல இதுவும் கேன்சல் ஆயிருமா மீதி என்னது இருக்கு நமக்கு ஒரு -x minus 1 divided by x plus 1 வந்து நமக்கு மீதி இருக்கு ஓகேவா இப்போ இந்த மைனஸ் உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்ணுங்க -x minus into minus plus 1 divided by x plus 1 equal to நம்ம இதை இப்போ மாத்தி எழுதுறோம் இப்படி 1 minus x ன்னு எழுதுறேன் இந்த மைனஸ் நான் இப்படி எழுதுறேன் அல்லது இப்படி எழுதினாலே போதும் 1 minus x divided by x plus 1 சோ இதான் வந்து நமக்கு ஆன்சர் equal to 1 minus x divided by x plus 1 ஓகேவா சோ நீங்க ஆன்சர் இதல கீழ எழுதிக்கோங்க நான் வந்து இதல இடம் இல்ல சோ அதனால சைடுல எழுதி இருக்கேன் ஓகேவா